சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஐயா சார் நீங்கள் பேசுகிறீங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசன ஆசிரியர்கள் என்னுடைய வழக்கங்களை நான் பேசுகிறேன். கொஞ்சம் ஒரு ஒரு விருந்து போல இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாளைக்கு காலையில் இந்த விருந்தை நாங்கள் தமிழக மக்கள் எல்லாருக்கும் படைக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் இந்த குடும்பத்தோடு இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும். இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சான்வி மேகனா. ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு நேற்று தூக்கம் இல்லை. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், வெரி நர்வஸ். இப்போ தான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு. தேங்க்யூ வெரி மச். இன்னும் உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நான் இதே கேம்பஸில் இது 3வது ஸ்க்ரீனிங். ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங் அப்பவும் இந்த படப்பிடிப்பு எப்பயாவது அடங்கும்னு பார்க்குறேன். அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குது, கையெல்லாம் உதறாரு. பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, நேற்று நைட்டே இங்கே நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் வச்சுருந்தாங்க. கவலைப்படாத, கண்டிப்பாக நல்லா தான் வரும், கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த கிராட்டிடியூட் தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான். ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில் பாதி 50% வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சாரமாக வந்து 50% கம்மியாக இருந்தால் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அது நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப்பை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பண்ண உங்கள் எல்லாருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண விட்டுறதுக்காகவும் இவங்க 2 பேருக்கு, அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும், என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு, முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து யாராவன்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என்ன மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ், கூட நடித்த நடிகர்கள், சான்வியாக இருக்கட்டும், சோமண்ணா இருக்கட்டும். சோமண்ணா வந்து நானும் சோமண்ணா வந்து பல வருஷமாக வந்து நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு. நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த படத்தினுடைய அந்த பேக்கரி சீனில் முதல்ல நடிச்சுட்டு அந்த ஷார்ட்டு நடிச்சுட்டு நேராக எங்கிட்ட வந்துட்டு நடந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்கள் நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் சோமண்ணா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸாக அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் தான் ஜிகர்தண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்று அதெல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும், சினிமோட்டோகிராஃபி டீம்லேருந்து எடிட்டு, மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஜட்ஜ்மெண்டெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக இந்த படம் ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகலை. பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சுட்டே வர்றது பார்க்கும்போது தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவோம், அதை 4 பேர் கமெண்ட் பண்ணால் அந்த ஃபோட்டோ திருப்பி போய் பார்ப்போம், நல்ல ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம் போலன்னு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மணிகண்டன், ஏன் இவ்வளோ டென்ஷன் உங்களுக்கு? இப்போ படம் நல்லா தானே இருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ண மறந்துட்டேன். ஒன்று ரொம்ப முக்கியமான தப்பு சார், சாரி. அண்டு
அண்ணனுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணன் வந்து அவருக்கு அவரே கிளாஷ் விடுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டில் ராதா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன், பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபிலிம். அந்த படம் நிச்சயமாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அண்ணன் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னன்னா இதில் நடித்த சோமநாதானா அது அப்படின்னு பார்த்துக்கிற அளவுக்கு 2 வெவ்வேறு கேரக்டர்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் பண்ணியிருக்காரு. இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்றைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து நான் கடவுள் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம படம் நல்லா ஓடணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் படத்தோட அந்த படம் நல்லா ஓடணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு வந்துச்சுனாமே பெரிய சந்தோஷம். ப்ரொடியூசரு இல்ல இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை கண்டிப்பா தெரிஞ்சுருக்கோம், அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா இந்த படமும் இந்த வாழ்க்கை அதாவது ஒரு படத்துல அவர் ஹீரோவா நடிக்கிற படத்துல இன்னொரு ஹீரோவா நடிக்கிற படம் போடணும், அது வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு மீடியா முன்னாடி சொல்றதுக்காக ஒரு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து குடும்பஸ்தன், இப்போ நான் நடிச்சிருக்கேன், நானும் ஒரு குடும்பஸ்தன் தான். டைரக்டர் எடுத்திருக்கிறாரு, அவரு ஒரு குடும்பஸ்தன் தான். ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு, அவரும் குடும்பஸ்தன் தான். நீங்களாம் வந்திருக்கீங்க. ஸோ நாட்டை ஓட்டுறதே குடும்பஸ்தன் தான். எல்லாம் சொல்லுவாங்க பவர் நிறையா நாட்டு பவர் பிளான்ட் தான். ஆனால் அந்த வேலை கிடையாது. குடும்பஸ்தன் தான் நாட்டை முன்னாடி புஷிங் ஃபேக்டர். எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு கலகலப்பான எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் தான் நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், பாட்டில் ராதாவும் குடும்பஸ்தன் தான். நன்றி. குரு சார், 2 படமுமே சூப்பராக இருக்கு, 2மே நல்லா ஓடும். படத்துல லாஜிக்கே இல்லையா? டேரக்டர் படத்துல லாஜிக்கே இல்லையா? கவனிச்சிங்களா? கதாநாயகனுக்கும் காசு கிடையாது, வருமானம் கிடையாது. பொட்டாட்டிக்கும் வருமானம் கிடையாது. எப்படி குடும்பம் நடக்குது? கடன் வாங்கி அது வந்து தொழிலுக்கு வாங்குறாரு, வீட்டுக்கு வாங்கல. என்ன லாஜிக் பாக்குறீங்க நீங்க? அது கிடையாது, அது அல்ல. ஏன் அந்த அம்மா வந்து ஐஏஎஸ் சொல்றாங்க, அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வேலை தேடிக்கலாம்ல சார். அதான் சார், இந்த கதையை வந்து ஒரு 10 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற 10 மாதம் அதுக்குள்ளே இருக்கிற சாகசங்கள் தான் இந்த நாங்கள் எடுத்துக்கிட்டது. அதில் நீ உண்மையிலுமே என்னென்னா, இது வந்து பல பேருக்கு லைஃப்பில் நடந்தது தான். காசே இல்லை, உண்மையிலுமே காசே இல்லாத சூழ்நிலை எப்படி லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தாங்கிறது தான் அதுக்குள்ள சாகசம். கடன் வாங்குறது, சுற்றி கொடுக்குறது, ஒரு 6 மாதம் தொழில் பண்ணுறது, அது கொஞ்சம் நல்லா போகிறது, அப்புறம் இது வர்றது. அது மாதிரி நாங்கள் வந்து உண்மையாக லைஃப்பில் இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்கள் பண்ணிடுறோம். லைஃபுக்கு வந்து அதாவது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் லைஃபே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறதுனால லைஃபுக்கு வந்து லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அதே தான் சார் நான் சொல்ல வரணும். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைண்ணா இல்லை சார், நீங்கள் சார் ஆக்சுவலாக கதாநாயகம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தான். அந்த வேலையிலிருந்து அந்த வேலை அவனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி அலையிறான். அதுக்கான காட்சிகள் படத்தில் இருக்குது. 2வது, அவனுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செய்யலான்னு அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துறாங்க. அப்போ அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நான் செய்கிறேன், நானே சொந்தமாக ஒரு ஃப்ளெக்ஸ் கம்பெனி தொடங்குறேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் குடும்பத்தில் தான் அவனை நிர்பந்திக்கிறாங்க, இல்லை வேண்டாம் அது நடக்கல, நீ பேக்கரி நடக்குது, அதை செய்யுது, இதை செய்யுது. குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைக்கழிக்கப்படுறான். இந்த மனுஷன் அவன் விரும்பின தொழில் அவன் செய்ய முடியல. ஒவ்வொருத்தரோட ப்ரெஷருக்கும் அவன் ஈல்டாக வேண்டியிருக்குங்கிறது காட்சிகளாகவே படத்தில் இருக்கு. எல்லாருமே பார்த்துருக்கீங்க. டைரக்டர் ஸ்டோரியா? கடன் வாங்கி நிறைய கடன் வாங்கி ஓட்டுனீங்க. ஆமாம் சார், இதில் வந்து ஒரிஜினலாக ஏன் ஸ்டோரி, ரைட்டர் ஸ்டோரி, ப்ரொடியூசர் ஸ்டோரி, எல்லாத்தோட ஸ்டோரி. குடிகாரன் ஸ்டோரி யாருது சார்? குடிகாரன் ஸ்டோரி சார் நடிச்சிருக்காரு. அது கற்பனை அது வந்து ஆன்லைன்ல மாற்றுறது தமிழ்நாட்டு இளைஞர்கள். அது மட்டும் இல்லை, எந்த பேங்க்லையும் போட்ட உடனே ஆன்லைன்ல வருது சார், வருது அவர் எங்க இருக்காரு? கடையை வாங்குறது அந்த ஆன்லைன் ஸ்டோரி வந்து என்னோட டீம்ல ஒருத்தர் சொல்லி தான் நாங்கள் சார். அந்த வடக்கன் ஒருத்தர் இருப்பாரு, பொட்டு வச்சுன்னு இருப்பாரு. கடைசி வரைக்கும் வந்து லாஸ்ட்டாக தான் அவர் வந்து அது கூட மன்னிப்பு கேட்குற மாதிரி வேறு மாதிரி வச்சுருப்பீங்க. ஏன் ஒரு அப்போவே மன்னிப்பு கேட்டால் டோட்டல் ப்ராப்ளம் சால்வ்? ஏன்னா தமிழன் வந்து வணக்கம் வந்து சாரி சொல்ல மாட்டானா?
சார் இல்லை சார், அப்படி இல்லை சார். அதாவது தப்பு செஞ்ச தப்புக்கு சாரி சொல்றாரு. படத்தோட கட்சி மாதிரி ஒரு மனுஷனுக்கு தன்மானம். ஏன்னா அப்பா சொல்ற மாதிரியே அந்த ஓனர் இருக்காரு, அப்பான்றாங்க. அப்பா சொல்லியும் கேட்க மாட்டாரு அப்பவே. அதான் சார், இப்போ அவன் ஹீரோவே சொல்ற மாதிரி அவனுக்கு இப்போ அவன் பண்ண அவனுக்கு தன்மானத்தை விட சாரி கேட்கறது முக்கியமா. தன்மானம் இருக்கக்கூடாதா ஒருத்தருக்கு? ஒருத்தன் காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கலாமா கூடாதா? நீங்க என்ன காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நியதியா அப்படிங்கிறத நான் கேட்டது. நம்ம அப்படி அந்த சாரி கேட்டதா கதையே இல்லை ஆக்சுவலி. அது இன்னொரு படத்துல அவன் எந்த தவறுமே செய்யலையே. இன்னொருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒரு தொழிலாளியை வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளையண்ட் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. தொழிலாளிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார், நண்பருக்காக தான் அவர் ஹெல்ப் பண்றாரு. அதே கூட பண்ணி தான் தொழிலாளியாகவும் இருக்காங்க, நண்பதான சக தொழிலாளியாகவும் நண்பதான சார். அதெல்லாம் ஓகே. ரியல் எஸ்டேட்ல புரோக்கருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது அந்த கான்செப்ட். அதாவது 3% கொடுக்கலன்னா பணத்தை அந்த 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவனை பழி வாங்குற மாதிரி இருந்தா இன்னும் சூப்பரா இருந்தது. பழி வாங்குற படம் இல்லை ஏன்னா பணங்கிறது லட்சுமியை தூக்கி அடிக்கக்கூடாது. அதை விட்டுருங்க. ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. இந்த தொழிலுக்கு ஏற்கனவே புரோக்கர்கள் மேல ஒரு இது இருக்குது. நம்ம வீட்டு நிலத்தை இன்னொருத்தர் வைக்கிறப்போ எக்ஸ்ட்ராவா பணம் எக்கச்சக்கமா கமிஷன் கேட்கிறாங்கன்ட்டு நீங்க உங்க படத்துல அந்த இதை சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல அவங்க ஒரு கோடீஸ்வரருக்கு தான் அவங்க சர்வீஸ் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு கமிஷன் வருங்கிறத அந்த டீலிங் பேசும்போதே கதாநாயகன் சொல்லிடுறாரு. அவரும் அதை சம்மதிச்சுதான் அவங்க அந்த புரோக்கரேஜுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்யலாம். அதான் சொல்றேன், அதுக்கு உண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணும்ன்றதுதான் இதுவா இருக்கே தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணுவான். வந்ததையும் தூக்கி அடிப்பானா? அதான் என்னோட கேள்வி. நான் கேட்டது நியாயமான கூலி தானே. வேலை செஞ்சது அவன் மிச்சம் கேட்கல, செஞ்ச வேலைக்கு சம்பளம் தான் கேட்கறாங்கிற மாதிரி தான். இன்னொன்று அந்த கேரக்டர் என்னன்னா அவனோட தன்மானத்துக்கு சுருக்குன்னு ஏதாவது பண்ணுச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அவன் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் முதல் காட்சியிலேயே அவனோட ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் காட்சி 2 வார்த்தை நெகட்டிவாக கேட்ட உடனே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் நான் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறது சொல்றது. இந்த படத்தை நீங்கள் தன்மானம் கூட எடுத்தீங்களா இல்லை வாழ்ந்து இல்லை சார், எனக்கு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் சார். எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவான டீம். ப்ரொடியூசர் அவங்க அண்ணன் தான். தேங்க்யூ சார். ட்ரைலரில் சொன்ன மாதிரி ஆட்டில் பார்க்கும்போது உண்மையிலுமே தான் அலைய விட்டுருக்கீங்க. இல்லை அதை விரும்பி ஏற்றிக்கிறது தான் அவரோட பெருந்தன்மை தான் சார். ஆக்சுவலி நாங்கள் வந்து வாங்க கோயம்புத்தூர் பார்க்கணும்னாரு, மிச்சம் இல்லாமல் போய் பார்த்துட்டு வரோம். போகிற போக்கில் மேல்முறைத்துலேயே ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்க போல இருக்கு சார். அப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர்ல என்னன்னா நாங்கள் நக்கலைன்ஸ்ல பண்ணதே தான் இங்கே நாங்கள் வந்து கோயம்புத்தூரையே ஒரு செட்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. பல வீடுகளில் ஓம் சக்தி பக்தைகள் அம்மாக்கள் சகோதரிகள் இருக்காங்க சார். அந்த உண்மையாக ஒரு குடும்பத்தை ஒரு விஷயத்தில் மாட்டினா அந்த பொது கழிப்பிடத்தை வச்சிருக்கீங்க சார், நல்லா பண்ணிருக்கீங்க சார். நன்றி சார். சார் அது மாதிரி நியதின்னு எதுவுமே சொல்லாம லைஃப்னா அப்படி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வாழ்ந்துதான் அவனும் வாழுங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு படத்தினுடைய ரிசல்ட்டோடைய மினியேச்சர் இங்கேயே பார்த்துட்ட மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சோமு சாருக்கு மட்டும் ஒரு இந்த படத்தை தாண்டி இந்த பாட்டல் ராதா வந்து ட்ரைலரில் இருக்க அந்த இது பண்ணாங்க. எல்லா பெரிய மிஸ்கின் பேசுறது இந்த வலைத்தளங்கள்ல எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று கூட கேமராமேன் அருண்தாஸ் சொல்லியிருக்காரு, இது அவ்வளோ பெரிய டைரக்டரா இளையராஜா அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேட் பேட்டன் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது 2 விதமாக பார்க்குறேன். தவறா இல்லையா? இந்த தவறு வந்து அதாவது ஒரு சமயம் வந்து ஒரு உயர்ந்த இதை வந்து இப்போ கடவுளை கூட நம்ம அவன் ஏன்னா அப்படி என்னை வந்து வெளிப்படுத்துறாரு. அவர் ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். நீங்கள் அவர் மரியாதையெல்லாம் தாண்டினவர். அவர் அந்த அர்த்தத்தில் அது சொல்லுங்கள். இல்லை கெட்ட வார்த்தையும் பேசியிருக்காரு. இது பத்திரிகையாளர்களுக்கான இடம் இல்லை. இந்த இடத்துல வந்து நான் அநாகரிகமாக பேசுகிறேன். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இளையராஜா பற்றி சொல்லும்போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்து அவர் எவ்வளோ பெரிய ஆளாக கொட்டியடான ஒரு இது சொல்லுவோம்ல, அந்த டாவுக்கும் அந்த ஆளுக்கும் மரியாதை குறைவு வேற மாதிரியான. இல்ல சார், பாட்டில் ராதா படங்கனால பாட்டில் ஏதாவது போட்டு வந்துருப்பாரோ? ஏன்னா எங்களுக்கு தோணுச்சு. நாங்கெல்லாம் உள்ளே இல்லை. ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கே கண்ணாலும் தெரிஞ்சிருக்கோம். இல்லை எதுவும் இல்லை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.